தமிழகத்தின் பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவருடைய இந்த வழக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மாற்றங்களை காண்கிறது. அதுபோக திரு சவுக்கு சங்கரின் தாயார் திரு கமலா அவர்கள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் கதவை ஓங்கி தட்டியுள்ளார். அது எதற்காக? சவுக்கு சங்கரை திட்டம் தீட்டி இந்த தமிழக அரசின் காவல்துறை இன்றைக்கு திரு சவுக்கு சங்கரை கைது செய்திருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலும் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. பல சமூக ஆர்வலர் இதற்கான எதிர்ப்பை அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக சவுக்கு சங்கர் கேஸ் லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்காம இது அதற்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் உங்கள் யங் தாத்தா. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 12ஆம் தேதி அவசரமாக ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு செய்யப்படுகிறது சைதாப்பேட்டை J1 காவல் நிலையத்தில். அதற்கு பிறகு திரு சவுக்கு சங்கர் 13ஆம் தேதி வலுக்கட்டாயமாக தீயணைப்புல வச்சு கைது செய்ததாக நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதுக்கு பிறகு அனிதா ஆனந்த் அவர்கள் உடனடியாக 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வச்சார். அதுக்கு பிறகு 15ஆம் தேதி தமிழக காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுக்கு போலீஸ் காவலில் வேணும், திரு சவுக்கு சங்கரை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனு ஒன்று போட்டாங்க. அந்த மனுவை விசாரித்த அனிதா ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை 5 நாட்கள்லாம் கொடுக்க முடியாது, நான் வேணா 2 நாள் டைம் தரேன். ஏன்ட்டா போலீஸ் தரப்புலேருந்து என்ன வச்சாங்கன்னா, திரு சவுக்கு சங்கர் மொபைல் இது வரைக்கும் நாங்கள் ரெக்கவர் பண்ணலை, அவரோட லேப்டாப் இருக்குது, ஐபேட் இருக்குது, அதோட பாஸ்வேர்ட்லாம் நாங்கள் இன்னும் ரெக்கவர் பண்ணி அதில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சவுக்கு சங்கருடைய வேறு என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்கான்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு காவல்துறையினர் அவங்க சார்பாக வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு திரு சவுக்கு சங்கருடைய டீம் என்ன பண்ணுச்சுன்னா, இல்லை ஏற்கனவே காவல் நிலையத்திலேயே இந்த போலீஸ் அசால்ட் நடந்துச்சு திரு சவுக்கு சங்கருக்கு. ஏன்னா கை உடைக்கப்பட்டதில்ல அந்த சிறையில், அதுவாக இருந்தாலும் சரி, தேனியிலேருந்து அழைச்சிட்டு வரும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, போலீஸ் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது திரு சவுக்கு சங்கருக்கு. சொல்லப்போனால் ஒரு உயிருக்கு எங்கள் ஆபத்து இருக்குது, அதனால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சவுக்கு சங்கர் தரப்பாக வாதிடப்பட்டது. ஆனால் போலீஸ் இன்ட்ராக்ஷன் வேணும், போலீஸ் கேட்குற மாதிரி 5 நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது, 2 நாள் தர நீ வேணால் விசாரிச்சுக்கிட்டுன்னு சொன்னிச்சு. அதற்கு பிறகு 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி 2 நாட்கள், அதாவது 18ஆம் தேதி நீங்கள் ஆஜர்படுத்தணும் 5 மணிக்கு அப்படின்னு சொன்னிச்சு. 18ஆம் தேதி போனாங்க, ஆஜர்படுத்தப்பட்டது. இதற்கு இடையில் திரு சவுக்கு சங்கருக்கு உடல்நிலை குறைவானுச்சு. அதுக்கு பிறகு சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு போனாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா அவர் ஏற்கனவே ஹை ஃபீவர் இருந்துச்சு, அவர் ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை அவர் பண்ணியிருந்தார். அது சம்மந்தமாக அவர் உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மருத்துவமனையில் இவர் ஆல் ஃபிட் அப்படின்னு இவர் மருத்துவர்கள் உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கவுமே மறுபடியும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அதுக்கு பிறகு கோர்ட்டில் கொண்டு ஆஜர்படுத்தப்பட்டாங்க. மீண்டும் இந்த காவல்துறை என்ன பண்ணிச்சு, நான் கோர்ட்டில் போயிட்டு எங்களுக்கு 1 நாள் டைம் தாங்க, நாங்கள் அவரை கஷ்டம் எடுத்து இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஆனால் மீண்டும் நீதிமன்றம் 1 நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும், அவரை நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த 2 நாளில் அந்த காவல்துறையினர் என்னென்ன சவுக்கு சங்கர்லாம் விசாரிச்சாங்கன்னா, நீங்கள் என்ன கேஸ்ட், உங்கள் ஊழியர்களாக என்னென்ன கேஸ்ட்டு, நீங்கள் உங்கள் ஃபோன் நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் அம்மாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாமல் பல வகையான மென்டல் டார்ச்சரை கொடுத்தாங்க சவுக்கு சங்கருக்கு. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக ஹராஸ் பண்ணக்கூடாது, மென்டலி ஹராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் திரு சவுக்கு சங்கருக்கு காவல் கஸ்டடியில் என்ன நடந்துச்சுன்னா, ஹராஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு. மிரட்டி இருக்காங்க. உங்களுக்கும் மாலதிக்கு என்ன சம்மந்தம், மாலதிக்கு உங்களுக்கு உறவு என்ன, ஏற்கனவே உங்களோட மனைவி என்ன ஆனாங்க, பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் எடுத்து சவுக்கு சங்கரோட வில் பவரை பிரேக் பண்ணுற எல்லா வேலைகளும் நடந்துச்சு. இதை மறுபடியும் நீதிமன்றத்தில் சொல்லவும், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் 1 நாள் மட்டும் தந்தாங்க. 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஆஜர்படுத்தணும் திரு சவுக்கு சங்கரை அப்படின்னு திரு அனிதா ஆனந்த் அவர் சொல்லியிருந்தாங்க. 1 நாள் முடிஞ்சுது, 19ஆம் தேதி முடிஞ்சுது. அடுத்த நாள் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஏற்கனவே காவல்துறை கேட்டிருந்த மாதிரி 1 நாள் 19ஆம் தேதி முழுக்க எடுத்துக்க அனுமதிக்கப்பட்டாங்க. 19ஆம் தேதி முடிஞ்சுது. 20ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும் 10 மணிக்கு. ஆனால் அந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிபதியோட வீட்டில் போயிட்டு காலையில் 8 மணிக்கு சவுக்கு சங்கரை ஆஜர் பண்ணிட்டு மறுபடியும் நீதிமன்ற காவலில் கொண்டு போயிட்டாங்க நேற்றைக்கு. இதுவரை தான் அப்டேட். இதற்கு பிறகு பெருவாரியாக என்ன பேசப்படுதுன்னா, திரு சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சி அவங்கிற கட்டாயத்தில் காவல்துறை இருக்குது. ஏன்ட்டா குண்டர் சட்டம் போட்டாதான் பல மாதங்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிலே வர முடியாமல் ஜெயிலே இருக்கலாம்.
அப்போதான் நான் சொல்லியிருந்த நேரத்தில் 2026 தான் அவங்களோட ப்ராஜெக்ட். தமிழக காவல்துறை என்ன பண்ணியிருக்குன்னா 2026 இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் வரவே கூடாது வெளியிலங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ குண்டர் சட்டம் போட்டே ஆகணும், இல்லாட்ட இன்னொரு ஒரு வழக்கு இருந்துச்சு, ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா 3 எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா திரு சவுக்கு சங்கரில் ஈஸியாக குண்டர் சட்டத்தில் போட்டுடலாம். இந்த நியூஸ் வெளில வரும். திரு சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் கமலா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, குண்டர் சட்டம் என் மகன் மீது பாய்ச்சக்கூடாது, இந்த காவல்துறையினர் திட்டம் தீட்டி என் மகனின் மீது குண்டர் சட்டம் போட பார்க்குறாங்க, அதை தடுக்கணும் அப்படின்னு நீதிபதி அவரிடம் ஒரு வழக்கை ஒன்று தொடுக்கிறாங்க நேரடியாக. இதை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர 24ஆம் தேதிக்கு இந்த வழக்கை நிலையில் வச்சிருக்கு, விசாரிப்பதற்காக நிலையில் வச்சிருக்காங்க. ஏற்கனவே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சார்பாக வழங்கப்பட்ட ஜாமீன் மனுவும் 24 தான் விசாரிக்கப்படுகிறது. இப்போ இந்த 24ஆம் தேதி கணக்கை பார்ப்போம். ஏன்னா இத்தனை நாட்கள் வந்தாச்சு. வர 24ஆம் தேதி வியாழக்கிழமை, அதுக்கு பிறகு 25, 26 நம்ம வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை போயிடும். அதுக்கு பிறகு அடுத்த 2 நாட்கள் இது இப்படியே இழுத்தடிச்சா மறுபடியும் ஜனவரி 1 நியூ இயருக்கு பிறகு 2 நாட்கள் சனி ஞாயிறு வரும். அப்படியே ஜனவரி 4 வரைக்கும் இந்த வழக்கு இப்படியே தான் மெதுவாக தான் போயிட்டு இருக்கும். இதற்காகத்தான் திட்டம் திட்டி தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கை அப்படியே ஸ்லோ பண்ணி எனக்கு 2 நாள் வேணும், மறுபடியும் இப்போ கொண்டு போவாங்களா, மறுபடியும் எனக்கு 2 நாள் வேணும் அப்படிம்பாங்க, மறுபடியும் 1 நாள், இது இப்படி இழுத்தடிச்சு இந்த ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இப்படியே போயிடும். அதற்கு பிறகு எப்படியாவது இன்னொரு வழக்கு பதிவு செய்து இன்னும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ஈஸியாக குண்டர் சட்டத்தில் அடைச்சிடலாம். அதுக்கு பிறகு இது பொய்யான வழக்கு, இது பொய்யான குண்டர் சட்டம்னு அதை உடைக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 1.5 மாதம் இல்லை 2 மாதம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ திட்டம் திட்டி குறைஞ்சபட்சம் சவுக்கு சங்கரை டெம்பரவரி ஒரு 3 மாதம் முடக்கி வச்சாச்சு. இந்த ஒரு சாதாரண வழக்கு போட்டு இந்த 1 மாதம் நெருங்கிட்டு முடக்க போகிறாங்க. அப்போ குண்டர் சட்டம் போட்டால் 3 மாதம் 4 மாதம், இந்த குண்டர் சட்டத்தை நீ உடைச்சிட்டு வரதுக்கே 4 மாதம் ஆகிடும். அதுக்கு இந்த குண்டர் சட்டம் உறுதியானா இல்லை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டுச்சுன்னா 1 வருஷம் கூட ஆகலாம். திரு சவுக்கு சங்கர் சிறையிலே இருக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இதற்காகத்தான் தமிழக காவல்துறை திட்டம் தீட்டி சவுக்கு சங்கர் எப்படியாச்சும் முடக்கணும்னு அவங்களோட வேவை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் இதை சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த அப்டேட்டை பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு வர 24ஆம் தேதி கோர்ட் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறதெல்லாம் தீர்ப்பு இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு அசம்ஷனாக பார்த்தாச்சு. வர ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் நடக்கும். ஏன்ட்டா மறுபடியும் எனக்கு காவல் வேண்டாம், உனக்கு 2 நாள் கேட்பாங்க, 1 நாள் தான் கொடுக்கணும், இப்படி தான் நீண்டுகிட்டே போகும். 4ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி 2026 போயிடும். 26 நெருங்கி 2026 ஜனவரி 4 வரைக்கும் இதுதான் அப்டேட் இருக்க போகுது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் மக்களாகிய உங்களுக்கு, நம்ம வந்து குரலற்றவர்களின் குரலாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி குரலற்றவர்களின் குரலாக ஒழிச்சு கொண்டிருந்த சவுக்கு சங்கருக்கு நாம ஏன் சப்போர்ட் பண்ணுறோம்? நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சவுக்கு சங்கர்னு யோக்கியனா புரியுது, உங்களுடைய வருத்தமும் புரியுது. நீங்கள் ஒரு கட்சி சார்பாக பேசுகிறீர்கள். அதாவது நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில பேரை பார்த்தேன், தாவேக்காவிலேருந்து நிறைய பேரை பார்த்தேன், திமுகவிலேருந்து அவங்களாம் சொல்ல தேவையில்லை. இவர்களெல்லாம் சவுக்கு சங்கர் வந்து அவ்வளோ யோக்கியம் கிடையாது என்கிட்ட. சவுக்கு சங்கர் அவர்கள் சீமான நிறைய தாக்கி பேசியிருந்தார். அவரை ஒரு ஆளாவே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், 3 முனை போட்டி தான், திரு சீமான் அவர்கள்லாம் தோப்பதற்கான கட்சி வச்சிருக்காருன்னு நிறைய கலாச்சி பேசியிருந்தார். அதே மாதிரி விஜய் மீது கடந்த காலகட்டங்களில் வந்து அவர் அதிமுகவுக்கு வரலன்னு நிறைய விமர்சனங்கள், நிறைய வன்மத்தை கொட்டியிருந்தார். அதுவாக இருக்கட்டும், திமுக மீது ஆல்ரெடி தெரியும், திமுகவை தான் அவர் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த காரணங்களால் பெரும்பான்மையான மக்கள் அப்படி கிடையாது, இளைஞர்கள் சவுக்கு சங்கர் மேலே ஒரு வன்மத்தில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஆஹா சவுக்கு சங்கர் காலி பண்ணியாச்சு அப்படின்னு அவரை புரோக்கர்ன்ட்டு திரு சீமான் அவர்களை இந்த காவல்துறையை சம்மன் கொடுக்குறன்னு வீட்டில் அடாவடித்தனமாக போய் என்ன ரகலை பண்ணாங்க. அன்னைக்கு கூட நின்றவர் இந்த சவுக்கு சங்கர். விஜய் அவர்களை வந்து இந்த கருசேம்படுக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக பேசின நிறைய தாவேக்கா நிர்வாகிகளை இந்த போலீஸ் திட்டம் தீட்டி அப்படியே நிறைய பேர் கொத்தா தூக்கிட்டு போன அன்னைக்கு அந்த தாவேக்க தோழர்களின் பக்கம் நின்றவர் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிறதா நீங்கள் மறந்துட்டீங்க. சவுக்கு சங்கர் மீது நமக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நம்ம அப்படியே முழுமையாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். நிறைய வாட்டி அதான் சொல்லிட்டேன், சவுக்கு சங்கர் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த அரசு சவுக்கு சங்கரை திட்டம் தீட்டி இன்னைக்கு உள்ள வச்சிருக்கு. இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு வெளிப்படையாக தெரியுது. இந்த இடத்துல திரு சவுக்கு சங்கர் பக்கம் நிற்க வேண்டியது அறத்தின் பக்கம் நிற்பதற்கு சமானது. சவுக்கு சங்கர் மேலே திடீர்னு நான் ஏற்கனவே சொல்லி, இந்த சவுக்கு சங்கர் வந்து என்ன சிறையில் வைத்தே என்னை கொல்ல பார்க்குறாங்க, விஷம் கலக்கப்பட்டது, அன்னைக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ணி தான் நடத்த நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு அலிகேஷன் வச்சிருக்கிறாரு இந்த காவல்துறையினர் மேல். அப்போது இந்த காவல்துறையினர் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த கேள்வி இன்னைக்கு வந்திருக்காது. திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, அந்த கேள்வி வந்திருக்காது. ஏன்னு கேட்டால் திரு சவுக்கு சங்கர் அன்னைக்கு வந்து காவல்துறையினர் மீது ஒரு அபாண்டமாக பழி சுமத்தினார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா, ஏன்டா அது பழியா இல்லை உண்மையாங்கிறது தெரியல. ஏன்டா அன்னைக்கே ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி சொன்னார்ல, அன்னைக்கே இந்த காவல்துறையினர் நேரடியாக போய் திரு சவுக்கு சங்கரை எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சிறையில் உங்களுக்கு உணவில் விடம் கலக்கப்பட்ட ஒரு திட்டம் தீட்டப்பட்டு நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னு அன்னைக்கு கைது பண்ணிங்கன்னா
நாங்கள் அவருக்காக வந்திருக்க மாட்டோம். ஏன்னா போலீஸ் மேலே ஒரு அபர்ணாம பழி சுமத்தப்பட்டிருக்கிறது அவங்க விசாரிக்கிறாங்கன்னு போயிருப்போம். ஆனால் அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வேற ஒரு வழக்கில், ஜோடிக்கப்பட்ட வழக்கில் இப்படி குண்டர் சட்டத்தை பாய்ச்சதுக்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதற்கு எதிராக தான் நாங்கள் நிற்கிறோம். பிறகு காத்திருந்து பார்ப்போம். வர டிசம்பர் 24 இந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறது? மீண்டும் திரு சவுக்கு சங்கருக்கு காவல் நீட்டிப்பா, இல்லை போலீஸ் கஸ்டடியில் கொடுக்குறாங்களா, இதற்கு பிறகு இல்லை ஒருவேளை ஜாமீன் மனு மூலமாக அவர் வெளில வராரா, இல்லை காவல்துறை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைச்சி சவுக்கு சங்கரை முடக்க பார்க்குறதா அப்படிங்கிற முழு டீட்டெயிலை கூட விரைவிலும் கொண்டு சேர்க்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.